எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா பாஸ்தா, நம்ம வீட்டில் செய்கிற பாஸ்தா. இதில் வந்து எண்ணெய் கொஞ்சமாக ஒரு 4, 5, 6 பல் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். அப்புறமா பச்சை மிளகா, சின்ன வெங்காயம். எனக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து போட்டிருக்கேன் நான். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணும்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வணங்கணும். வணங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டாச்சு. தக்காளி நம்ம ஆட் பண்ணி தக்காளி நல்லா வணங்கட்டும். தக்காளி வணங்கட்டும். பாஸ்தா வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பொல பொலன்னு. வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி கிளறி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அப்படி என்ன சொல்கிறது, நல்லா ஒட்டாமல் இருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அப்படின்னா தான் நம்ம கிளறப்ப சூப்பராக வரும். நல்லா தண்ணி கொதிக்க வச்சு, நம்ம உலக கொதிக்குதுன்னு சொல்லுவோம்ல, உலக கொதிக்கிற அளவுக்கு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வேக வச்சிடணும். வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கப்புறம் போட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். பாஸ்தா நல்லாவே வெந்துடும். எடுத்து வடிகட்டிட்டு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா கிளறி வச்சிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டாமல் இருக்கும். இல்லைன்னா வலுவலுன்னு ஒட்டிட்டு நம்ம கிளறப்போ வந்துட்டு ரொம்ப உடஞ்சி போய் இதாகிடும், மையா கரையிற மாதிரி ஆகி போயிடும். அதை எடுத்து சாப்பிட்றப்ப வந்துட்டு அந்த ஒரு சைஸ் வந்து வராது, குழஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ஓரளவுக்கு வணங்கியிருக்கும். பார்த்திங்களா, வணங்கிருச்சு. ஓரளவுக்கு வணங்கியிருக்கு. இப்போ அதை வந்து தக்காளி வந்து நீங்கள் அரைச்சும் ஊற்றலாம். இந்த மாதிரி வந்து இந்த காய் சாப்பர், நம்ம காயை பொடி பொடியாக கட் பண்ணுற அந்த இது இருக்குது பார்த்திங்களா, அதுலேயும் நீங்கள் போடலாம். அப்படி பண்ணாலும் நல்லாயிருக்கும். நான் அப்படி தான் மேக்ஸிமம் அதில் தான் போட்டிருக்கிறேன். அரைச்சி ஊற்றினா இன்னும் நல்லாயிருக்கும். இப்படி போட்டேன் நான். இதுவும் நல்லாயிருக்கும். இதில் வந்து என்னென்னா கொஞ்சமாக சில்லி சாஸு, கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் ஊற்ற போகிறோம். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சில்லி சாஸு, ஒரு 2 ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ். எதுக்காகனா அந்த ஒரு டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கேன் நான். போடுறா இருந்தால் போட்டுக்கலாம். அது மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. கொஞ்சம் வணங்கட்டும். இந்த இது கொஞ்சம் இதாகிறப்ப கொஞ்சமாக நம்ம வெண்ணெய் கட்டி கொஞ்சம் போட்டுருவோம், பட்டர். பட்டரில் நம்ம செய்கிறப்ப வந்துட்டு அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். பட்ரு சீஸு வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சீஸ் வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம கடைசியில் போடணும். சீஸு கடைசியில் போட்டால் தான் அது நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து பாஸ்தாவை உள்ளே இறக்கிடலாம். பாஸ்தாவை உள்ளே போட்டாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்ருவோம். போட்டு கிளறியாச்சு. இதில் இடையில வந்து வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஐட்டத்தை வந்து சேர்த்துனது வந்து உங்களுக்கு வீடியோவில் போடலை. என்னென்னா மஞ்சத்தூள், சில்லி பவுட்ரு, ரெட் சில்லி பவுட்ரு, கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அது உங்களோட இது, வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா ஓகே.
ரெட் சில்லியும் மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன், அது வந்து இது பண்ணலை, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சீஸ் வந்து துருவி போட்டிருக்கேன் பார்த்திங்களா, சீஸையும் கொத்தமல்லி தழை அப்படி நல்லா பொடுசாக நறுக்கி மேலே போட்டால் சம்பவம் ரெடி. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, ஹையில் வச்சுக்காதீங்க, அடியில் பிடிச்சிரும். ஓகே, செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.